Hello friends, once again welcome to CoffeeScript. This is Raghupati. JavaScript family இருந்து வந்த ஒரு லாங்குவேஜ் தான் CoffeeScript. மூணு ஸ்கிரிப்ட்ங்கிற லாங்குவேஜ் CoffeeScript பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கண்டிஷனல்ஸ் அண்ட் ஆப்பரேட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். This is the example code for if condition. இந்த ரெண்டு கோடுமே சேம் ப்ராசஸ் தான் செய்யும். அதை JavaScript எழுதுறப்ப நம்ம parenthesis செமிகோலன் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். பட் அது CoffeeScript எழுதுறப்ப நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் parenthesis எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம், செமிகோலன் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் இந்த இடத்துல CoffeeScriptல நம்ம யூஸ் பண்ணதில்லை. நெக்ஸ்ட் ஆப்பரேட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். CoffeeScriptல கோட் எழுதுறது இங்கிலீஷ்ல எஸ்ஐ எழுதுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிளா ஆப்பரேட்டர்ஸ் சொல்லலாம். டைரக்ட் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் ஆப்பரேட்டர்ஸ் தான் இருக்கும். ஸோ நம்ம ஈஸியா ப்ரோக்ராமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். These are the available operators in CoffeeScript. This is the example code for operators. More than one condition யூஸ் பண்றப்ப and operator யூஸ் பண்ணுவோம். more than one value செக் பண்றப்ப equal to symbol யூஸ் பண்ணுவோம். இது JavaScriptல எழுதுறப்ப நம்ம symbols யூஸ் பண்ணுவோம். பட் CoffeeScriptல இங்கிலீஷ் வேர்ட்ஸா யூஸ் பண்ணிருக்கோம். and is இதெல்லாம். நெக்ஸ்ட் அரேஸ் பத்தி பார்க்கலாம். CoffeeScriptல ஈஸியா அரேயை டிக்ளேர் பண்ணலாம். This is the example code for one dimensional array. Array name equal to array values. Array values செப்பரேட் பண்றதுக்கு கமாவுக்கு பதிலாக நம்ம ஒயிட் ஸ்பேஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்கொயர் பிராக்கெட் கண்டிப்பா யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் பத்தி பார்க்கலாம். CoffeeScriptல ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற கான்செப்டா தான் இருக்கும். அதோட சின்டாக்ஸ் switch variable when condition then ஃபைனலா else part. This is the example code for switch statement. CoffeeScriptல ஆட்டோமேட்டிக்கா வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நம்ம ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் தனியாக போட தேவையில்லை. அதே மாதிரி தான் பிரேக் அண்ட் டிஃபால்ட் நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. ரெண்டு கோடுமே சேம் பர்பஸ் தான். பட் அது JavaScriptல எழுதுறப்ப நிறைய லைன்ஸ் எழுதியிருக்கும், CoffeeScriptல குறைஞ்ச லைன்ல எழுதியிருக்கும். CoffeeScript also supports constructor, inheritance, encapsulation and other OOP concepts. CoffeeScriptல கோட் எழுதிட்டு அதை கம்பைல் பண்றப்ப JavaScript கோட கன்வெர்ட் ஆகிடும். Why CoffeeScript அப்படின்னு கேட்டா JavaScriptோட டெவலப்மெண்ட் டே பை டே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. அந்த டெவலப்மெண்ட்டை மேனேஜ் பண்றதுக்கு CoffeeScript யூஸ்ஃபுல்லா இருக்கும். CoffeeScript பத்தி உங்களுக்கு மோர் டீடைல் வேணும்னா coffeescript.org இந்த வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க. இதுதான் CoffeeScriptோட அஃபீஷியல் வெப்சைட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் திஸ் காஃபி. தேங்க்யூ.